அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வீண் செலவு ஏற்பட்டாலோ அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பயணங்கள் மூலமாக அலைச்சலும் அதிருப்தியும் உண்டாகலாம். கனவுகள் உங்களுக்கு தொல்லை ஏற்படுத்தலாம். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாம். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் பண தேவை கண்டிப்பாக ஏற்படலாம். கடன் விவகாரங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பரிகார பலன்களும் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை இப்போ மேற்கொள்ளணுங்கிற எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டி இருக்கலாம். எந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையிலே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் அது இப்போ சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். வாகனம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடுத்த காரியத்தை தைரியத்தோடும் உறுதியோடும் நீங்கள் செயல்படுத்துவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்கும். வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க. சிலர் புதிய வாகனம் வாங்கிறதுக்கான காலகட்டமாகவும் எடுத்த காரியம் சிறிது முயற்சிக்கு பின் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்களுடைய வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். அரசியல் துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க. புத்தி கூர்மையோடு நீங்கள் செயல்களை ஆராய்ந்து செய்வது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் குடும்ப ஒற்றுமை உண்டாகக்கூடியதாகவும் தொலைநோக்கு சிந்தனையோடு புதிய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இப்போ உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. மேலும் கணவன் மனைவிக்கு இடையில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைக்கிறதும் ரொம்பவே நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். இரவு பகலாக உழைக்க வேண்டி இருக்கும். அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கூட தீரும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பான நிலை உங்களுக்கு காணப்படும். பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். பொறுப்புகள் கூடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல கண்டிப்பாக திருப்தி உண்டாகும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்தநிலை மாறி படிப்புல நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புண்டு. பிரதோஷ நாட்களில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவதால் ஆனந்தம் கூடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதோட மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு மனம் நோகும்படியான நிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். முக்கியமான பொறுப்பு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை
சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்கு பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு எச்சரிக்கையாக பேசுவது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்கும். இதனால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. பெரிதாக நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். அதே போல் மேலும் ரிஷபராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், தேவையான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தொழில் போட்டிகள் எல்லாமே விலகும். தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் கூட அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகலாம். வாழ்க்கை துணையோடு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டமாக கூட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் ரிஷபராசியை சார்ந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் எல்லாமே நீங்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். அதே போல் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. பிள்ளைகள் மூலமாக பெருமை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படலாம். தாய்வழி உறவுகள் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோட மேலும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது, கார்த்திகை 1ஆம் பாதம் இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து வந்த தடை எல்லாமே இவர்களுக்கு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு மறையும். அலைச்சல் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதற்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் துர்க்கை அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வாங்க. மேலும் வீண் அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ரிஷபராசியை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வேலை கடுமையாக இருக்கும். சில இடங்களில் பதட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிக்கல்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு செயல் தாமதமாக நடக்கலாம். வியாபாரத்தில் வருமானம் சற்று மந்தமாக இருக்கலாம். புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் விலகும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படலாம். அதிகாரப்பூர்வமான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை உருவாகலாம். இடம் மாறுதல், சம்பள உயர்வு, பணி மாற்றம் ஆகியவை குறித்து பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு தொடங்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வருமானம் சராசரியாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். புதிய தொழில் முதலீடுகளை மிக கவனமாக செய்யணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் பெருகும். பிள்ளைகளால் மனக்குழப்பம் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக வருமானத்தை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையினர் திரைப்பட வாய்ப்புகளை பெற்று வருமானத்திற்கான வழியை அடைவாங்க. புதிய முதலீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டம் போட்டு ஆய்வு செய்து புதிய முதலீடுகளை செய்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்க்க உழைப்பை நீங்கள் அதிகரிக்கணும். பிள்ளைகளுடைய நடவடிக்கை மன நிம்மதி தரக்கூடிய வகையில் இருக்கலாம். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீண் வம்பு வழக்குகளில் எதுலேயும் மாட்டக்கூடாது. யாருக்கிட்டையும் கடன் கொடுத்து வாங்கிறத அந்த நாளில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்லாம் அமைய போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள்லாம் இந்த ராசியை சார்ந்தவங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.